என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கன்னிராசி. கன்னிராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். புதன் பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கன்னிராசி தான். ஏன்னா இவங்கக்கிட்ட புத்தி கூர்மை சிறப்பாக இருக்கும். திறமையாக ஒவ்வொரு விஷயத்துலையும் நுணுக்கமாக ஆராய்ந்து ஒவ்வொரு தவறையுமே கண்டுபிடித்து அதை சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த கன்னிராசி. இந்த கன்னிராசிக்காரங்க பணம் குறைவாக கிடைத்தாலும் கூட மனதுக்கு பிடித்த வேலையை தான் அதிகம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. பார்த்தாலுமே இந்த கன்னிராசி அன்பர்கள் தொடர்ந்து தொழிலாளியாக இருக்க விரும்ப மாட்டாங்க. அடுத்து நம்ம ஏதாவது சுயமாக தொழில் தொடங்கலாமா அல்லது வேறு ஏதாவது வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அதிகமாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் அதிபதி என்பதனால உற்சாகமாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஈடுபடுவீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் மற்றவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப உற்சாகமாக பேசுவீங்க. ஆறுதலான சில வார்த்தைகள் நீங்கள் கூறும்போது மற்றவங்களுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு உங்களுடைய பேச்சு திறமை சிறப்பாக இருக்கும். இந்த கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப சிக்கனவாதிங்க. எல்லாரும் கொஞ்சம் கையில் பணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் வரவுக்கு தகுந்தார் மாதிரி செலவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கன்னிராசி. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு? வருகின்ற நாட்களில் தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க? வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு யோகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஞான சித்தம் சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த கன்னிராசி அன்பர்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன அப்படிங்கிறதையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற 30 நாளும் கிரகநிலை எப்படி இருக்கு? இந்த கன்னிராசியில் உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். வருகின்ற நாட்களில் கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது ராசியில் கேது பகவான், ரண ருண ரோகஸ்தானத்தில் புதன், சனி, அதே மாதிரி கலஸ்திரஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன் வக்கரகம் அடைந்திருக்கிறார். சூரியன், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலை இவ்வாறு அமைந்திருக்கு. இதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இனிமையாக பேசி எல்லோருடைய மனதிலையும் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கன்னிராசி. தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக செயல்படக்கூடியவங்க இந்த கன்னிராசி. இவங்களுக்கு 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கடந்த காலத்தில் கொஞ்சம் வீண் செலவுகள் ஏற்பட்டிருக்கும். சுபகாரியத்திற்காக அந்த செலவுகள்லாம் செஞ்சுருப்பீங்க. உங்களுடைய பேச்சும் செயலும் தெய்வாம்சம் பொருந்தியதாக இருக்கும். ஒவ்வொரு செயலையுமே ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க. அந்த தைரியம் தாங்க உங்ககிட்ட இருந்த மிகப்பெரிய புகழை, பேரை இதை எல்லாமே தேடித்தரும். வீட்டில் ஏதாவது இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சில கன்னிராசி அன்பர்கள்லாம் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதற்காக கொஞ்சம் பராமரிப்பு பணியெல்லாம் இந்த டைம் செல்வீங்க. அதற்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசு மற்றும் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு பல்வேறு விரைய செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். அனைவருமே அரவணைத்து செல்லுங்க. இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். புதிய சிந்தனை உருவாகும். எதிரிகளுடைய அதிகமாக இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு எதிரிகளுடைய சூழ்ச்சி வலையில் சிக்காமல் இருக்கிறது நல்லது. சிறு சிறு இறக்கத்தை நீங்கள் பாராட்டி போய் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு போய் நீங்கள் வழியை நின்று எல்லா பிரச்சனையும் வாங்கி கட்டிக்காதீங்க. முடிந்த அளவுக்கு எதிரிகளுடைய சூழ்ச்சி வலையில் இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் சிக்காமல் இருக்கிறது நல்லது. வியாபாரம், தொழிலெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். காகித பொருட்களை செய்யக்கூடிய பொருள்கள், அதில் வியாபாரம் செய்கிறவங்க, காகிதத்தை வைத்து பொருள் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். பெண்கள்
பெண்களை பொறுத்த வரையிலும் இந்த காலகட்டம் கொஞ்சம் விரயமான செலவுகள் ஏற்படும். மனதில் கூட எதுவுமே சின்ன சின்ன குழப்பமாக இருக்கும். நம்ம கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கிறோமோ, இல்லது தவறாக ஏதாவது முடிவு எடுத்துட்டோமோ, நம்ம சரியாக தான் நடந்துக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான குழப்பம் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு ஏற்படும். அரசு மற்றும் தனியார் துறையில் பணியாற்றும் பெண்களுக்கு புதிய உத்வேகம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு விதமான மன நிறைவு கிடைக்கும். வேலையில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு முழு திறனுடன் ஒவ்வொரு செயலிலும் ஈடுபடுவீங்க. நிறைய வாய்ப்புகள் இந்த டைம் இந்த கன்னிராசி பெண்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். கலையில் கொஞ்சம் ஆர்வமும் கூடும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கன்னிராசி பெண்கள் வெளியில் எங்கேயாவது அடிக்கடி பயணம் செல்லக்கூடிய யோகமும் வருகின்ற நாட்களில் அமையும். அதே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் இந்த டைமு கிடைக்கும். வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது. கன்னிராசி என்பர்களே, அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். அதே வேலையில் பதவி பொறுப்பு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுனால வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பணம் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்த மாதிரி இருக்கும், திடீர்னு செலவாயிரும். வீண் அலைச்சல் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வீண் வாக்குவாதம் வேண்டாம். அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கவனமாக இருங்க. புத்திசாலித்தனமாக இருந்தீங்கன்னா தான் இந்த டைம் உங்களால் தப்பிக்க முடியும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். விளையாட்டாகட்டும் படிப்பாகட்டும் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு சாகசம் செய்யக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மாணவர்களுக்கு மனதில் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கன்னியாவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலே ஸ்க்ரீனில் தெரிகிறது ஒரு நரசிம்மர் ஆலயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு நரசிம்மரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நரசிம்ம பெருமாளை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த கன்னிராசி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த மாதம் உத்தியோகத்தில் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும். மனதில் இருந்த அந்த குழப்பங்கள்லாம் படிப்படியாக நீங்கி நல்ல ஒரு தைரியமான நபராக வலம் வர போகிறீங்க. போட்டி பந்தயங்களெல்லாம் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தேடித்தரும் அப்படின்னே சொல்லலாம். மனக்குழப்பம் நீங்கும். ரொம்ப தெளிவாக முடிவெடுப்பீங்க. ஆனால் மற்றவங்கக்கிட்ட பழகும்போது ரொம்ப கவனமாக பழகுங்க. இல்லை அப்படின்னா அவங்களுடைய சூழ்ச்சி வலையில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. மற்றவங்கக்கிட்ட பழகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. சமுதாயத்தில் நல்ல ஒரு கௌரவம் அந்தஸ்து பதவி இதெல்லாம் தேடி வரும். இந்த டைமு நீங்கள் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே குடும்பத்தில் நல்ல ஒரு உற்சாகம் இருக்கும். மற்றவங்க உங்களை அனுசரித்து செல்வாங்க. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளால் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அப்பப்போ ஏற்படும். பேச்சில் ரொம்ப இனிமையாக இந்த டைமு பேசுவீங்க. பேச்சு சாதுர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையுமே பேசிய பல காரியங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சாதிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். எதிர்காலத்தில் இந்த டைம் கொஞ்சம் திட்டமிடுவீங்க. எதிர்காலத்தில் நம்ம இதை செஞ்சோம்னா எதிர்காலத்துக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில முயற்சியெல்லாம் இந்த டைம் செய்வீங்க. அது எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக முடிய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆன்மீக சிந்தனையே அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற 30 நாட்களில் அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். புதிய ஆர்டர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதன வரைக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். பழைய பாக்கி இருந்தது அப்படின்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீண்ட தூரம் எங்கேயாவது பயணம் செல்வீங்க. அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்றுத்தர இடத்துல இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரையிலுமே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியுமே கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திங்கன்னா பல சாதனைகள் பல ஆதாயங்கள் பெறக்கூடிய யோகம் இருக்குது. சக பணியாளர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கிற ஐயப்பன்
கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வழிபட்டுட்டு வாங்க. அதுவும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். அதனால் முடிந்த அளவுக்கு அருகில் ஏதாவது ஐயப்பன் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த ஐயப்பன் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அமோகமாக இருக்கும். வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஞாயிறு, வியாழன். சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 27, 28 உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.